ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 1862 பிறந்தவர். அவருடைய பணி மகத்தானது. அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிக்கெட் வீரர். அவருடைய 25வது பிறந்த நாள். அவருக்குள்ள நல்ல செல்வாக்கு நிறைந்த ஒரு குடும்பம், நல்ல பேரும் புகழோடு இருந்தார். தன்னுடைய 25வது வயதில் தன்னுடைய கையில் தன்னுடைய சொத்தாக இருந்ததான 25,000 பவுண்ட், ஒரு மிகப்பெரிய தொகை, இதை எடுத்து தன்னுடைய சொத்து முழுவதையும் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தார். யார் யார் கொடுத்தாருன்னா, டிஎல் மூடி. அவர் ஒரு அன்னை காலங்களில் வல்லமையாக எழுப்புதலுக்காக அங்கங்கே வல்லமையான கூட்டங்களை நடத்தியவர். அவருக்கு 5,000 பவுண்டு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் முல்லர், நல்ல பெரிய அநாத ஆசிரமங்களை நடத்தினவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பவுண்டு கொடுத்தார். அப்புறம் வில்லியம் பூத், நம்ம கடந்த நாட்கள் மிஷனரி பார்த்துருக்கோம், ரட்சணிய சேனையினுடைய தலைவர். அவருக்கு ஒரு 5,000 பவுண்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் 4,000 பவுண்டு கொடுத்தார். அப்புறம் ஹாலந்தில் உள்ள ஜார்ஜ் அப்படிங்கிறவருக்கு ஒரு 5,000 பவுண்டு கொடுத்தார். மிச்சம் இன்னொரு 6,000 பவுண்டு. அதை என்ன பண்ணார், அங்கே இருக்கிற சில நல்ல ஊழியம் செய்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்தார். இப்படி கொடுத்துட்டு அதனுடைய ஊழியத்தை செய்தார். ஸ்பெஷலி இவர் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே எழுப்புதல், வாலிபர்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு இவரே காரணமாக இருந்தார். ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்க டீமாக கேம்பிரிட்ஜில் அந்த பல்கலை ஜோம் பண்ண ஆரம்பித்து ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது பாருங்கள். பயங்கரமான காரியங்களை கொண்டு வந்தது. இவர் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு போயிட்டு இருந்தார். சைனாவில் ஒரு 10 வருஷம் மிஷனரியாக இருந்தார். அங்கேயே பலமான காரியங்களை செய்தார். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்த சிடி ஸ்டட் என்பவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு 5 வருஷம் இருந்திருக்கிறார். இங்கேயே மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக இங்கே பிடிச்சிட்டு நேராக அமெரிக்காவுடைய நிறைய கூட்டங்கள் நடத்தினார். அதுக்கப்புறம் தன்னுடைய 50வது வயதில் எங்கே போயிட்டார்னா ஆப்பிரிக்கா போயிட்டார். ஆப்பிரிக்கா போயிட்டு கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. ஒரு பலத்த அறுவடை. 20 வருஷத்தில் அங்கே இருக்கிற நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள திருப்பினார். ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிடி ஸ்டட் ஒரு எழுப்புதலின் வீரன். சிலருடைய பேர்லாம் ரொம்ப ஈஸியாக பிரபலம் ஆயிடுச்சு. இவருடைய பேர் ரொம்ப பெரிய பிரபலம் ஆகலை. ஆனால் இவர் செய்த பணி மிகப்பெரிய பணி பாருங்க. டிஎல் மூடிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, ஜார்ஜ் முல்லருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார், வில்லியம் பூத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார், ஜார்ஜ் என்கிற ஹாலந்தில் இருக்கிற ஜார்ஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இது இல்லாமல் நிறைய ஊழியக்காரன் கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் தனியாக சைனா வந்திருக்கிறாரு, இந்தியா வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகளில் 20 வருஷம் பணிதல் அமைச்சு மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார். மிகப்பெரிய பணி தானே. அதுதான் அன்றைய காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் இல்லை. 1900 அந்த காலங்களில் வல்லமையாக ஊழியம் செய்திருக்கிறார். அவர் மூலமாய் பலத்த அசைவை தேவன் ஏற்படுத்தினார். நாம் நமக்கு கிடைக்கிற பணத்தை என்ன செய்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், இப்படி ரொம்ப முக்கியம். நம்முடைய உழைப்பு ஆண்டவருக்கு எத்தகையதாக இருக்கிறது, வேகம் இருக்கிறதா, பெரிய காரியம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கதை நம்ம ஆசீர்வதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சிட்டி ஸ்டட் அவர்களை நினைக்கிறோம், ஊழியங்களை கண்டு பிரமிக்கிறோம். இந்த நாட்களில் பெருமைக்கும் பெயருக்கும் ஓடிக்கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நமக்கன்று பெருமூச்சாய் ஓடினவர் அப்பா, ஸ்தோத்திரம் அவங்களுடைய தலைமுறைகளை நீங்கள் நினைத்தது. ஸ்தோத்திரம் தாவே, அவங்களுடைய தலைமையில் ஒரு ஊழியக்காரனும் இல்லாமல் போகக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசுவாசத்தை எங்களுக்குள்ள தூண்டி விடுங்க, எங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. அந்த ஆதி விசுவாசம், அந்த ஆதி ஊழியத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் கட்டி எழுப்புங்க, செய்ய வைங்க. எங்களுக்குள்ள பட் அபிஷேகத்தை ஊற்றுங்க. பார்க்கிற ஒவ்வொரு அப்படியால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.